ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டடி வித் ஜோ. லாஸ்ட் வீடியோவில் நம்ம அடிமை வம்சத்தை பற்றி பார்த்துருப்போம். இதில் நம்ம கில்ஜி வம்சத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டெல்லி சுல்தானத்திலேயே ரொம்ப விறுவிறுப்பான ஒரு வம்சம்னா அது என்ன தெரியுமா? கில்ஜி வம்சம் தாங்க. வெறும் 30 வருஷம் தான் அவங்க ஆட்சியே செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்திய வரலாற்றையே புரட்டி போடுற அளவுக்கு சம்பவத்தெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அடிமை வம்சத்தோடைய கடைசி அரசரை கொண்டுட்டு இந்த கில்ஜி வம்சத்தை 1290 ஆரம்பிச்சவர் யார் தெரியுமா? அவர் தாங்க ஜலாலுதீன் கில்ஜி. இவர் ஒரு கொலையே பண்ணிட்டு அரச வம்சத்தை ஆள ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனால் அவருக்கு இருக்கிற பேர் என்ன தெரியுமா? ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர் அப்படிங்கிறது தான். இந்த ஜலாலுதீனுடைய சொந்த அண்ணன் பையன் தான் அலாவுதீன் கில்ஜி. இந்த அலாவுதீன் கில்ஜி காராவுடைய ஆளுநராக இருந்தார். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸு. இந்த அலாவுதீன் கில்ஜி என்ன பண்ணியிருந்தாருன்னா, தேவகிரி யாதவ அரசர் ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவரை தோக்கடித்து அந்த நகரை கைப்பற்றி பெரும் செல்வத்தை அவர் கொள்ளடிச்சிட்டு வந்தார். ஸோ அந்த நேரத்தில் என்னாச்சுன்னா, நம்ம தான் இவ்வளோ பெரிய செல்வத்தை கொள்ளடிச்சிருக்கோமே, நம்ம ஏன் அரியணை ஏறக்கூடாது, நம்ம மாமாவை கொண்டுட்டு நம்மளும் ஒரு சுல்தான் ஆயிடலான்னு சொல்லிட்டு அவங்க மாமாவை கொண்டுட்டு இவரே ஒரு சுல்தான் ஆயிட்டார். இப்போ அலாவுதீன் கில்ஜியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அலாவுதீன் கில்ஜி அவருடைய நாட்டை எப்படியெல்லாம் பாதுகாத்துக்கினாரு, அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தான் இதெல்லாம் போட்டிருக்கு. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. அண்ட் அவரை பற்றின இம்பார்ட்டண்டான விஷயம் ஒன்று இருக்குது, சித்தூர் சூறையாடல். 1303 சித்தூர் ராஜபுத்திரர்கள் படையை இந்த அலாவுதீனுடைய படைகள் திணறடித்திருக்காங்க. அந்த நேரத்தில் எங்கே இவங்க சூறையாடி எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜபுத்திரர்களுடைய வம்சத்தில் ஒரு முறை இருக்குது. இந்த மாதிரி அந்நியர்கள்கிட்ட ராஜபுத்திர வம்சம் மாட்டிக்கிச்சுன்னா அதில் இருக்க பெண்களை பாதுகாக்கும் நிலையில் இந்த வம்சத்தில் இருக்க ஆண்கள் மட்டும் கோட்டையை விட்டு வெளியே போய் போர்க்களத்தில் அவங்களோட சண்டையிட்டு இறந்து போயிடுவாங்க. ஆனால் பெண்கள் எல்லாருமே கோட்டைக்குள்ளேயே தீ குளிச்சு செத்து போயிடுவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய மரபு. இந்த மாதிரி அந்நியர்கள் தாக்கும்போது இவங்க இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த மரபுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜவ்ஹர் அப்படின்றது தான் இந்த மரபுடைய பேர். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஜவ்ஹர். ஓகேயா? சித்தூர் சூறையாடல் அப்படின்னு வந்தாலே உங்களுக்கு ஜவ்ஹர் ஞாபகம் வந்துடணும். அதை சூறையாட வந்தவங்க யாருன்னு பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி. ஓகேயா? இந்த அலாவுதீன் கில்ஜி அது மட்டும் பண்ணல, விவசாயிகளுக்கு எதிராக கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. இன்னமும் இந்த சுல்தான்களை பற்றி இவங்க வம்சங்களை பற்றி இன்னமும் டீட்டெயில்டாக பார்ப்போம் நம்ம 11th ஸ்டாண்டர்டில். ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் இதில் கொடுத்துருக்கிறத பற்றி மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஃபைனலி அலாவுதீன் கில்ஜி இயற்கை எய்தினார். இப்போ அலாவுதீன் கில்ஜி இறந்ததுக்கு அப்புறமா யார் அடுத்தது அரியணை ஏறுவாங்க? அவங்களுடைய மகன்கள் தான். பட் அடுத்ததாக இந்த அரியணைகள் ஏன் இவங்க மகன்களுக்கு கிடைக்கல, என்ன நடந்தது இதுக்கு நடுவில், கியாசுதீன் துக்ளக் எப்படி ராஜாவானாருன்னு நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டீட்டெயில்டாக பார்ப்போம்.